இன்னைக்கு நான் ஹெல்தியான எள்ளு லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 1 கப்பு எள்ளு சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன், கல் இல்லாமல் புரைக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். வேர்க்கடலையும் எள்ளையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலையை வறுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சு தோல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எள்ளு போட்டுக்கலாம். கருக விடக்கூடாது, அது லேசாக வெடிக்கும் பாருங்க. வறுபட்டுருச்சு. அதிகமாக வறுக்க தேவையில்லை எள்ளு. அது பாருங்க அப்படியே வெடிக்கும். அதுதான் அதோட வாசம் வரும். அதோட நீங்கள் எடுத்துருங்க. அதை எடுத்து ஆற வச்சுருங்க. வேர்க்கடலையை ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்தாச்சு. எள்ளையும் ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். வேர்க்கடலை போட்டுக்கலாம், எள்ளு போட்டுக்கலாம், ஏலக்காய் போட்டுக்குங்க, 5 ஏலக்காய். இப்போ இது மூணையும் நம்ம கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டுக்குவோம். ஏன்னா வெல்லத்தை முதல்ல போட்டோம்னா ஒழுங்காக அரைப்படாது. முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு எள்ளையும் வேர்க்கடலையும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் போடுறதுனால வெல்லம், வேர்க்கடலை, எள் இதெல்லாம் ஆயிலி ஐட்டம் இருக்கிறதுனால கீழே ஒட்டும். அதனால நம்ம ஸ்பூனை வச்சு கிண்டிக்கிட்டு நம்ம அதை ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு அரைக்கணும். கீழே அடி பிடிக்கும். ஓரளவு நைஸாக அரைச்சாச்சு, போதும். எள், வேர்க்கடலை, வெல்லம் 3 நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பார்த்துக்குங்க. இப்போ நம்ம லட்டு செய்யலாம். மாவு நல்லா டைட்டாக பிடிங்க. டைட்டாக பிடிச்சிங்கன்னா தான் லட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் உடஞ்சிடும். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. லட்டு நல்லா வந்திருக்குங்க. இந்த ஹெல்தியான எள்ளு வேர்க்கடலை லட்டுவை உங்கள் குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.